ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் தான் இருந்துச்சு. தீபாவளிக்கு லாஸ்ட்டாக க்ளீன் பண்ணது. சும்மா மேலோட்டமா கவுந்துட்டு அப்படி சமைச்சோன்னே அப்படி துடைக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. தீபாவளி பலகாரம்லாம் செஞ்சுட்டு அம்மா ஃபஸ்ட்டு இங்கே தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த மிக்சிலலாம் மாவு அரைக்கும்போது ஃபுல்லாக மாவு பின்னாடி பிசு பிசுன்னு எண்ணெய் பசையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கே போய் செஞ்சாங்க. இருந்தாலும் நான் சமைச்சு முடிச்சோன்னே ஒரு மேலோட்டமா தான் துடைச்சிட்டு இருந்தேன். ஃபுல் டீப் கிளீனிங்லாம் பண்ணவே இல்ல. சரி, இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிச்சு செஞ்சுருவோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பணியாரம் செஞ்சு ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். எப்பவும் போல சேர்த்தாச்சு. கொஞ்சம் துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணிட்டு இப்பலாம் கொஞ்சம் பார்க்க நீட்டா இருக்கு. அப்படியே ஊற வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து அரைச்சு எடுத்துட்டேன் எப்பவும் போல. பணியாரத்துலயே நெறைய வெரைட்டி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இனிப்பு பணியாரம் தான். அந்த தேங்காய் பூலாம் திருவி போட்டு முந்திரி பருப்புலாம் வச்சு செய்வாங்க. தம்பி கொஞ்சம் தேங்காய்லாம் அது நறுக்கு நறுக்குன்னு கரைக்கிறனால அவன் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு இன்னும் செய்யல. போக போக வந்து சேர்த்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், உப்பு போட்டு கரைச்சு வச்சாச்சு. நல்லா வந்து நைட்டுக்குலாம் புளிக்க வச்சாச்சு. நாளைக்கு காலையில செஞ்சிடலாம். நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.